நாம தினமும் ஆரோக்கியம்னு நினைச்சு குடிக்கிற பெரும்பாலான பால் கலப்படம் செய்யப்பட்டதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? சரி, பால் கலப்படம் செய்யப்பட்டதா இல்ல கலப்படம் செய்யப்படாத பாலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சீக்கிரட்டை இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநிலத்துல சமீபத்துல 14,000 லிட்டர் கலப்படம் செய்யப்பட்ட பாலை பறிமுதல் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்போ நாம தினமும் ஆரோக்கியம்னு நினைச்சு குடிக்கிற பால் கலப்படம் செய்யப்பட்டதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, பால் கலப்படம் செய்யப்பட்டதா இல்ல செய்யப்படாத பாலான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு மொத்தம் 5 வழிகள் இருக்குங்க. ஆமா, அதை நாம பண்ணா பால் கலப்படம் செய்யப்பட்டதா இல்ல கலப்படம் செய்யப்படாத பாலான்னு வீட்லயே கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1, வாட்டர் அடல்ட்ரேஷன் டெஸ்ட். ஒரு சொட்டு பாலை எடுத்து சாய்வான ஒரு பகுதியில விடுங்க. அந்த பால் பொறுமையா நகர்ந்து ஒரு வெள்ளை நிறத்துல அச்சு உருவாச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்படாத தூய்மையான பால். ஒருவேளை அந்த பால் வேகமா நகர்ந்து வெள்ளை நிறத்துல ஒரு அச்சு உருவாகவே இல்லை அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட பால்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஸ்டார்ச் அடல்ட்ரேஷன் டெஸ்ட். 3 மில்லி லிட்டர் பாலை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதை அப்புறமா ஆறவும் விடுங்க. அதுக்கப்புறமா 2ல இருந்து 3 டிராப்ஸ், அதாவது 3 சொட்டு அயோடின் சொல்யூஷனை அதுல விட்டுருங்க. அப்போ அந்த பால் கலர் மாறவே இல்லை அப்படின்னாலும் இல்ல கொஞ்சம் மஞ்சள் நிறத்துல மாறுச்சு அப்படின்னா அது கலப்படம் இல்லாத தூய்மையான பால் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பால் ப்ளூ கலர்ல மாறுச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட பால்னு சொல்றாங்க. நம்பர் 3, டிடர்ஜென்ட் அடல்ட்ரேஷன் டெஸ்ட். ஒரு கண்ணாடி கிளாஸ்ல 5 மில்லி லிட்டர் பாலையும் தண்ணியையும் கலந்துக்கோங்க. அப்புறமா நல்லா குலுக்கிக்கோங்க. இப்போ அதுல நுரை உருவாகல அப்படின்னா அது கலப்படம் இல்லாத தூய்மையான பாலாம். ஒருவேளை நுரை உருவாகுச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட பால்னு சொல்றாங்க. நம்பர் 4, யூரியா அடல்ட்ரேஷன் டெஸ்ட். ஒரு 5 மில்லி லிட்டர் பாலை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. அதுல சோயாபீனையும் சமமான அளவுல சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குலுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறமா ஒரு ரெட் கலர் பேப்பரை எடுத்து அதுல விடுங்க. இப்போ அந்த ரெட் கலர் பேப்பர் கலர் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்படாத தூய்மையான பால் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ரெட் கலர் பேப்பர் ப்ளூ கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட பால்னு சொல்றாங்க. இந்த வழிமுறைகளை எல்லாத்தையுமே பயன்படுத்தி நீங்க வீட்டிலேயே ஒரு பால் கலப்படம் செய்யப்பட்டதா இல்ல செய்யப்படாத பாலா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.